கங்கை அமரன் சில ஆண்டுகளுக்கு முன்பு பிஜேபியில் சேர்ந்தார் இல்லையா, அந்த டயத்தில் எழுதின பதிவு இது. அப்போ எழுதின அந்த பதிவானது இன்றைக்கும் பொருந்தும். ஏன்னா சனாதனம், புரோகிதம் இதெல்லாம் எக்காலத்துக்கும் பொதுவானது. அதனால் அதை பற்றின அந்த பதிவை நம்ம மீள்பதிவாக பார்ப்போம். கங்கை அமரன் அவர்களே, சமீபத்தில் உங்களுக்கு ஆன்மீக பக்தி முற்றி போய் பிஜேபியில் சேர்ந்து விட்டதாக நான் படித்தேன். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு ஏற்பட்டால் உங்கள் இனத்து குழந்தைகளை படிப்பில் முன்னேற்ற ஒரு குழு அமைத்து உழைத்திருக்கலாம். மதுரையில் இன்றும் ஜாதி வித்தியாசம் பார்த்து தீண்டாமை கொடுவை நடக்கும் சேரிகளில் பிரச்சாரம் செய்ய சென்றிருக்கலாம். கிருபானந்த வாரியார் போல இந்து மதத்தின் பெருமைகளை உங்கள் இசையால் உலகம் அறிய செய்திருக்கலாம். குன்றக்குடி அடிகளார் போல சமூக பணிகளில் ஈடுபடுத்தி கொண்டு இறை தொண்டாற்றி இருக்கலாம். அல்லது உங்கள் அண்ணன் பாஸ்கரை போல கம்யூனிஸ்டத்திலிருந்து சமதர்ம சமுதாயம் உண்டாக உழைத்திருக்கலாம். ஆனால் இது அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு இன்று பார்ப்பனர்களின் கூடாரமாக பிஜேபியில் இணைந்திருப்பது காலத்தின் கோலம் தான் அப்படின்னு சொல்வேன். இந்து மதத்தில் பார்ப்பனர்களின் பிடி தளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அதனை சட்டபூர்வமாக செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட கட்சியே பிஜேபி. 5 வருடம் காங்கிரஸ் கட்சியின் கையாளாதனத்தை பார்த்த மக்கள் வேறு வழியின்றி இன்று பிஜேபியை தேர்ந்தெடுத்துள்ளனர். எனவே மக்கள் ஆதரவினால் தான் பிஜேபியில் சேர்ந்தேன் என்றும் உங்களால் சொல்ல முடியாது. அடுத்த 5 வருடத்தில் 100 இடத்த கூட பிஜேபி பிடிக்காது. இதனை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே பிடித்தாலும் அது கோல்மால் செஞ்சு தான் பிடிச்சிருப்பாங்களே ஒழிஞ்சு நியாயமாக மக்களுடைய ஆதரவில் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனவே இன்று வரை பார்ப்பனர்களின் நலனில் மட்டுமே அக்கறை கொண்ட ஒரு கட்சி பிஜேபி. தலித்களை இந்து மதம் பெரும்பான்மை மதம் என்று காட்டி மற்ற மதங்களை பயமுறுத்த கருவேப்பிலையாக தான் பார்ப்பனையும் இன்று வரை பயன்படுத்தி கொண்டுள்ளது. தங்கள் வேலை முடிந்தவுடன் உங்களை கருவேப்பிலையை தூர எறிந்து விடுவார்கள். இன்னும் 100 வருடமானாலும் எந்த மாற்றத்தையும் அந்த கட்சியில் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அதை இயக்குறது ஃபுல்லாக ஆர்எஸ்எஸ். அது நல்லா நமக்கு தெரிஞ்ச விஷயம். இன்னும் 100 வருடம் ஆனாலும் எந்த மாற்றத்தையும் அந்த கட்சியில் உங்களால் பார்த்து விட முடியாது. பார்ப்பனியத்தின் பிடி மேலிடம் வரைக்கும் எந்த அளவு இறுகியுள்ளது என்பது ஒரு நிகழ்வை நாம் பார்ப்போம். 2009 தனது 75வது பிறந்தநாள் விழாவில் காஞ்சி ஜெயேந்திரர் 4 விருது வழங்கினார். அதில் முக்கியமானவர் இளையராஜா. அவர் உட்பட எழுத்தாளர் விக்ரமன், வேத விற்பனர் கிருஷ்ணமூர்த்தி கனகபாடிகள், சமூக சேவர் ராதாகிருஷ்ணன் பண்ண 3 சேர்த்து இந்த விருதுகள் வழங்கப்பட்டது. இதில் என்ன இருக்கிறது? விருதுதானே, இது எல்லோருக்கும் வழங்குவதானே என்றால் அது தப்பில்லை, அது பொதுவான விஷயம். ஆனால் இதில் பேசப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், காஞ்சி ஜெயேந்திரர் தீட்டுப்பட்டு விடும் என்பதற்காக தான் தொடாமலேயே தனது உதவியாளர் கையால் இந்த விருதை வழங்கியிருக்கிறார் என்பதுதான் முக்கியமான விஷயம். இது ரொம்ப அந்த டயத்தில் மிக பெரும்பாலும் பேசப்பட்டது. இவர் எப்படி இது மாதிரி பண்ணலாம், இளையராஜா அவமானப்படுத்திட்டாரு, அதாவது அந்த அளவுக்கு இளையராஜா ஒரு மதிப்பில்லாதவரா, இவர் கையால் கொடுத்தாக்க என்ன இவரோட கௌரவம் குறைஞ்சு போயிடுமா அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக அந்த டயத்தில் விவாதங்கள்லாம் வந்துச்சு. அதை நாமளும் அதை யோசித்தோம். இவர் தலித்துங்கிறதுனால தான் இவருடைய தன்னுடைய கையால் கொடுத்தா அது ஆச்சாரம் வீணாக போயிடும். நம்ம காஞ்சி மடத்தோட தலைவராக இருக்கிறோம், அதனால் நம்ம கைப்படாமல் நாம் வேறு உதவியாளர் மூலயமா நான் கொடுத்துருவோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் அவர் அதை செஞ்சது. மற்ற 3 மேல் ஜாதிக்காரர்கள். ஆனால் இளையராஜா தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர். 3 பேருக்கு மட்டும் தொட்டு விருது வாங்கிவிட்டு இளையராஜாவை ஒதுக்கினால் அது பெரும் பிரச்சனையாகிவிடும் என்று யோசித்தார் ஜெயேந்திரர். உடனே தனது ஒரு உதவியாளரை அழைத்து அவர் கையாலே 4 பொதுவாக விருதை வழங்க வைத்து விட்டார். விருது வழங்கியாகிவிட்டது, ஆச்சாரமும் காப்பாற்றப்பட்டு விட்டது. வெளி உலகின் ஏச்சுக்கும் ஏசுதலுக்கும் முற்றுப்புள்ளியும் வைத்தாகிவிட்டது. இவ்வளவுக்கும் உங்கள் அண்ணன் இளையராஜா இந்து மதத்தில் பெரிய ஆன்மீகவாதியாக அறியப்படுபவர், தமிழகம் மற்றும் உலக அளவில் பிரபலமாக பார்க்கப்படுபவர், ஸ்ரீரங்கம் கோபுரத்தெல்லாம் அமைச்சு கொடுத்தவர். இந்த அளவு உயரத்துக்கு சென்றவர் இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டு இந்த விருதை வாங்கத்தான் வேண்டுமா? ஜனனி ஜனனி பாடலை கேட்டு உருகாத இந்துக்கள் எவரும் இல்லையே. இளையராஜாவின் சங்கீதம் ஜாதி பார்ப்பது இல்லையே. ஆனால் இந்த காஞ்சி மடாதிபதி இங்கிதமாக ஜாதி பார்க்கிறாரே. இதை நீங்கள் உணர்ந்தீங்களா கங்கை அமரன்? சொல்லப்போனால் காஞ்சி சங்கராச்சாரியரை விட தனது வாழ்வை மிக புனிதமாக மாற்றிக்கொண்டிருப்பவர் இளையராஜா. மாது என்பதை சினிமாவிலிருந்தும் தூரமாக்க முடியும் என்பதை இன்று வரை நிரூபித்து வருபவர். ஏன்னா அதை கூடவே இருந்து ஏஆர் ரஹ்மான் பார்த்ததுனால அவரே சொன்னார், அவருடைய வாயாலே சொன்னார், ரொம்பவும் நேர்மையாக நடந்துக்கிட்டவர். ஆனால் நடமாடும் தெய்வம் என்று பார்ப்பனர்களால் போற்றப்படும் ஜெயேந்திரிடம் தூய்மையை நாம் எதிர்பார்க்க முடியாது. பெண் ஆசை, அதை கண்டித்த சங்கரராமனை போட்டு தள்ளியது, அதிலிருந்து தப்பிக்க நீதிபதியிடம் சமரசம் பேசியது என்று பெரும் பாவங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு
பார்ப்பனர்களின் தயவால் இன்று வரை மடாதிபதியாக உள்ளார். இவர் எந்த விதத்தில் இளையராஜாவிட உயர்ந்து விட்டார்? இதற்கு பதில் சொல்வீர்களா கங்கை அமரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பதிவை நான் முடித்தேன். இது வந்து இப்போ முன்னாடி பல வருடங்கள் ஆனாலும் இன்றைக்கும் அந்த கேள்வி அப்படியே இருக்குது. எந்த விதத்தில் வந்து இளையராஜாவை விட காஞ்சி ஜெயேந்திரர் உயர்ந்து விட்டார்? ஒருத்தனுடைய பிறப்பினாலெலாம் வந்து யாரும் உயர முடியாது. அவனுடைய நடத்தையை வச்சு தான் அவனுடைய உயர்வையும் தாழ்வையும் நம்ம வந்து கவனிக்கணும். இங்கே வந்து பல பெண்களோட அனுராதா ரமணன் அவங்க சொன்னது, அவங்க வந்து பேட்டியில் கொடுத்தது, பிறகு ஜெயலலிதாவே வந்து அவங்க பயங்கரமான கோபம் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணது, யாருமே கலைஞர் இருந்தால் கூட அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கையை வைக்கிறதுக்கு யோசிச்சிருப்பார். ஆனால் ஜெயலலிதா எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அதுக்கு வாழையிலலாம் கொடுத்து அந்த இதெல்லாம் பேப்பர்கள்லாம் வந்திருந்தது. அவர் வந்து வாழை இலையில் தான் வந்து லெட்டின்லாம் போவாராம். அது மாதிரிலாம் சொல்லி பயங்கர பிரச்சனையெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். சரி, இப்போ வந்து அந்த விஷயம் வந்து எந்த விதத்தில் இளையராஜா இவரை விட வந்து குறைஞ்சிட்டாரு? ஒன்லி ஜாதியினால தானே. இப்படிப்பட்ட இந்த இணைய உலகத்துலேயும் வாழ்ந்துட்டு இருக்கிறப்பையும் இது மாதிரி வந்து ஒரு விஷயத்து நடந்திருக்குன்னா இன்றைக்கி வரை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆர்.என். ரவியிலேருந்து தற்போதைய நீதிபதிகள் வரைக்கும் இன்றும் வந்து அவர்கள் தங்களுடைய உயர்வை வந்து நாங்கள் வந்து மேன்மையானவர்கள் தான், நீங்கள் கீழானவர்கள் தான் அப்படின்ட்டு இன்றைக்கி வரைக்கும் சாதிச்சுட்ருக்குறாங்க. அது சட்டம் போட்டும் அதை தடுக்க முடியல. அதுதான் யதார்த்தம்.